வரம் தமிழ் நேயர்களே, செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். தினத்தந்தியில் காரில் வெடிபொருள் நிரப்பி வெடிக்க செய்த பயங்கரவாதி அடையாளம் தெரிந்ததுன்னு நியூஸ் தான் ஹெட்லைனாக வந்திருக்கு. நேற்று செங்கோட்டையில் நடந்த கார் வெடி விபத்து இந்தியாவே உலுக்கியிருந்த நிலையில் பயங்கரவாதிகள் அடையாளம் தெரிந்ததுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. காஷ்மீர் டாக்டரின் பின்னணி குறித்து பரபரப்பு தகவல்கள். காரை ஓட்டிச் சென்றவர் யார் என கண்காணிப்பு கேமரா பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்த 3 டாக்டர்கள் உட்பட 8 பேர் ஹரியானா மாநிலம் பரிதாபாத் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அதிரடியான கைது. பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தல் நேற்று முடிஞ்சிருந்த நிலையில் பீகார் சட்டசபை இறுதிக்கட்ட தேர்தலில் 69% வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. பிரசாந்த் கிஷோர் வாக்களித்த ஒரு புகைப்படமும் இங்கே இடம்பெற்றிருக்கு. தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை தொடரலாம், சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. திமுக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை நடத்தக்கூடாதுன்னு. இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டு தீவிர திருத்தப் பணியை தொடரலாம் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. இதுதான் தினத்தந்தியில் முதல் பேஜில் இடம்பெற்றிருக்கு. தினமலரில் முதல் பேஜில் பாகிஸ்தானில் பிரதமர் ஷெபாஸின் அதிகாரம், அதிபர் ஆஷிப் அலி ஜர்தாரிக்கும் வெத்து நாற்காலி தான் ஒரு ஹெட்லைன் இடம்பெற்றிருக்கு. நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இருந்தாலும் ஆட்சியோட அதிகாரம் அதிகமாக இராணுவத்துடன் தான் இருந்திருக்கு. இந்நிலையில் பாகிஸ்தான் அணு ஆயுதம் முதல் நாட்டின் நீதித்துறை வரை பரவலான முக்கிய அதிகாரங்கள் அனைத்தையும் இராணுவ தளபதி அசிம் முனீருக்கு வழங்கும் 27வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அந்நாட்டின் பார்லிமெண்ட்டின் 2 சபைகளிலும் வெற்றிகரமாக நிறைவேறியுள்ளது. அந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. கொள்ளை முயற்சியை தடுத்ததால் விபரீதம், கோவில் காவலாளிகள் 2 பேர் வெட்டி கொலை. ராஜபாளையத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு. கொள்ளை முயற்சியை தடுக்க சென்ற காவலாளிகள் 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் தினத்தந்தியில் தினமலரில் ஹெட்லைனாக வந்திருக்கு முதல் பேஜில். தினத்தந்தியில் 2ஆம் பேஜில் 2 மாதங்களாக வீட்டுக்கு வரவில்லை. அந்த கார் வெடி விபத்துக்கு காரணமான காரை ஓட்டி சென்றவங்க அன்னிக்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. புல்வாமாவில் அளித்த பேட்டியில் அவர் வீட்டிற்கு 2 மாதங்கள் ஆகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அவருடன் ஃபோனில் பேசினோம். அப்போது கல்லூரி தேர்வுகளில் பிஸியாக இருப்பதாகவும் 3 நாட்கள் கழித்து வீட்டுக்கு வருவதாகவும் பேசினார் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. பீகாரில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம், வைகோ திருமாவளவன் பங்கேற்பு. நேற்று சென்னையில் நடந்த வாக்காளர் திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் பங்கு பெற்றிருக்காங்க. சென்னை தங்கசாலை மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் வைகோ திருமாவளவன், சண்முகம், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. சினிமா செய்திகள் பகுதியில் கோடிகளில் சம்பாதித்தாலும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது. விஜய் சேதுபதி, நான் 1000-ல் சம்பாதித்த போது அதே 1000க்கு கடன் இருந்தது, லட்சத்தில் சம்பாதித்த போது அதே கடன் தான் இருந்தது. தற்போது கோடியில் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் அந்த கடன் பிரச்சனை என்னுடன் இருக்க தான் செய்கிறதுன்னு ஒரு விஜய் சேதுபதி பேட்டி கொடுத்த ஒரு நியூஸ் இடம்பெற்றிருக்கு. எடையை குறைக்கும் மருந்து கொடுத்தேனா, மருந்தை சாப்பிட்டு தான் அவர் உடல் எடையை குறைத்ததாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இதை தமனா மறுத்துருக்காங்க. தோட்டாதாரணைக்கு செவாலியர் விருது. பிரான்ஸ் நாட்டில் அரசு கலை இலக்கியத்துக்கு வழங்கப்படுற செவாலியர் விருது மிக உயரிய விருதாக கருதப்படுது. இந்தியாவிலிருந்து கமலஹாசன், சிவாஜி கணேசன், ஷாருக் கான், அமிதாப் பச்சன் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்நிலையில் தோட்டாதாரணைக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. 2 நாள் பேச்சில் உடன்பாடு இல்லை, தொடர்கிறது ஆம்னி பஸ்கள் நிறுத்தம். எல்லையிலேயே இறக்கிவிட்டதால் பெங்களூர் சென்றவர்கள் அவதி. பன்னீர் தினகரன் செங்கோட்டையனை கூட்டணியில் சேர்க்க பழனிசாமி நிபந்தனை. தாவேகா கூட்டணிக்கு வராத நிலையில் திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க அதிமுக பலம் பெற வேண்டும். இதற்கு அக்கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்ப்பது அவசியம் என பழனிசாமி தரப்புக்கு பாஜகவிடம் அறிவுறுத்தியுள்ளதுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. 3 பேரையும் ஒதுக்கியிருந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்நிலையில் அவர் 3 பேரையும் சேர்க்கறதுக்கு பாஜக அறிவுறுத்தி இருக்கிறத ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு எதிராக வழக்கு தொடர்கிறார் ராமதாஸ். பாமக தலைவராக தன்னை தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கவிட்டால் வழக்கு தொடர அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்துள்ளார்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. திமுகவுடன் கூட்டணி இல்லையேல் காங்கிரஸ் ஒரு சீட் கூட ஜெயிக்காது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. கொல்கத்தாவில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. முதல் டெஸ்ட் போட்டிக்கு ஈடன் கார்டன் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த போலீசார். செங்கோட்டை சம்பவம் நிகழ்ந்த நிலையில் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்நிலையில் இன்றைக்கி நடக்கிற முதல் டெஸ்ட் போட்டிக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. உலக செய்திகள் பகுதியில் பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் தற்கொலைப்படை தாக்குதல், 12 பேர் பலி, 27 பேர் காயம். இதற்கு இந்தியாவோட சதிதான் காரணம்னு பாகிஸ்தான் பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. பாகிஸ்தானில் ஸ்திரத்தன்மை சீர்குலைக்கும் வகையில் இந்தியா தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதலும் நடத்தப்பட்டுள்ளது.
தன் பினாமியாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் மூலமாக இந்த தாக்குதலை இந்தியா நடத்தி வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர். இதுதான் தினமலர்லி தினத்தந்தியில் வந்திருக்க முக்கிய செய்திகளாக இருக்குது. இந்து தமிழ் திசையில் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். இந்து தமிழ் திசையில் முதல் பேஜ்லேயே டெல்லி குண்டுவெடிப்பு இடத்தில் 42 முக்கிய தடங்களை சேகரித்தது NIA, ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புக்கு தொடர்பு, புனிதமான மருத்துவ தொழிலில் கலந்திருந்த தீவிரவாத கும்பல் சுற்றி வளைப்பு. இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்காங்க. செங்கோட்டை சம்பவம் நிகழ்ந்திருந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் சதிகாரர்களை நீதியின் முன் நிறுத்துவோம்னு ஒரு அறிக்கை இட்டிருக்காரு. செங்கோட்டை கார் வெடிவிபத்து நிகழ்ந்த நிலையில் அனைத்து கோணங்களிலும் விசாரணை, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. நேயர்களே, இன்னைக்கு இதுதான் தினசரி நாளிதழ்களில் வந்த முக்கிய செய்திகளாக இருக்குது. நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாள் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.